நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. சீனிவாசன், உமா சீனிவாசன் இவங்களுடைய இந்த மணி விழாவில் வந்து என்ன ஒரு மிக முக்கியமான ஒரு சிறப்புனா வழிபாடு. வழக்கமான வழிபாடாக இல்லாமல் தேவாரம், திருவாசகம் போன்ற திருமுறைகளை ஓதி ரொம்ப நம்ம கேட்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருந்தது. வழிபாட்டு இந்த செயல்பாடுகள் முறை அத்தனையும் புதுசாக இருந்துச்சு. காரணம் என்னன்னு கேட்டால் வந்து இது நடத்தினவங்க வந்து பவானியை சேர்ந்த சிவனடியார் திருக்கூட்டத்தை சேர்ந்த ஐயாக்கள் நடத்தி கொடுத்துருக்காங்க. தமிழ் வழிபாட்டோட சிறப்பு என்ன மாதிரியான வழிபாடை செஞ்சாங்க அப்படின்னு நம்ம நேயர்கள்ட்ட இப்போ சொல்லுவாங்க. சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ், கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். சீனிவாசன், உமா சீனிவாசன் இவங்களுடைய இந்த மணி விழாவில் வந்து என்ன ஒரு மிக முக்கியமான ஒரு சிறப்புனா வழிபாடு.
வழக்கமான வழிபாடாக இல்லாமல் தேவாரம் திருவாசகம் போன்ற திருமுறைகளை ஓதி ரொம்ப நம்ம கேட்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருந்தது. வழிபாட்டு இந்த செயல்பாடுகள் முறை அத்தனையும் புதுசாக இருந்துச்சு. காரணம் என்னன்னு கேட்டால் இது நடத்தினவங்க பவானியை சேர்ந்த சிவனடியார் திருக்கூட்டத்தை சேர்ந்த ஐயாக்கள் நடத்தி கொடுத்துருக்காங்க. தமிழ் வழிபாட்டோட சிறப்பு என்ன மாதிரியான வழிபாடை செஞ்சாங்க அப்படின்னு நம்ம நேயர்கள்ட்ட இப்போ சொல்லுவாங்க. ஐயா வணக்கம், அறிமுகப்படுத்திங்க உங்களை. திருச்சிற்றம்பலம், அடியன் ஆரூரன், பவானி சிவனடியார் திருக்கூட்டம். நாங்கள் இன்றைய நாளில் நம்முடைய வழிபாட்டிற்கும் போற்றுதலுக்கும் உரிய சீனிவாசன் செட்டியார் ஐயா அவர்களுக்கும் அவர்களுடைய வாழ்க்கை துணைநலமாக விளங்கக்கூடிய உமா சீனிவாசன் ஆட்சி அவர்களுக்கும் 60ஆம் ஆண்டு நிறைவு விழா, மணி விழா என்று சொல்லக்கூடிய அருள் விழாவை வடமொழியிலே சஷ்டி அப்தபூர்த்தி என்று சொல்லுவார்கள். நம்முடைய தமிழிலே 60ஆம் அகவை என்பது மணி விழாவாக கொண்டாடப்படுகிறது. இவ்விழாவை நகரத்தார்கள் மிகச் சிறப்பாக கொண்டாடி வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே வழக்கமாக சிவாச்சாரியார்களை வைத்து வடமொழி மந்திரங்களை ஓதி செய்வது மரபாக கொண்டிருந்தாலும் தற்காலத்திலே தேவார திருமுறைகளை ஓதுகின்ற ஓதுவா மூர்த்திகளையும் சிவனடியார்களையும் கொண்டு இந்த வழிபாடு செய்வது தமிழகத்திலே வெகுதியாக பெருகி வருகிறது. அந்த வகையிலே கொங்கு நாட்டை சார்ந்த கோவை, திருப்பூர், ஈரோடு போன்ற பகுதிகளிலும் வழிபாடுகள், வாழ்வியல் சடங்குகள், திருக்கோயில் வழிபாடுகள் அனைத்தும் தமிழிலேயே நடைபெறுவதை அப்பகுதியில் இருக்கக்கூடிய திருமடங்களும் பல்வேறு சிவனடியார் திருக்கூட்ட அமைப்புகளும் செய்து வருகின்றனர். அந்த வகையிலே பவானி சிவனடியார்களாகிய நாங்களும் எங்களுடைய அமைப்பை சார்ந்த அன்பர்களுமாக ஒன்று கூடி சிவாலய வழிபாடுகள் முதலாக வாழ்வியல் சடங்குகள் அனைத்தும் தமிழ் முறையிலே தமிழ் வேதமாக போற்றக்கூடிய 12 திருமுறைகளை ஓதி இந்த வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைய நாளில் 2 கால வழிபாடாக 60ஆம் அகவை மணி விழாவை நேற்று மாலை முதல் காலமாக, இன்று 2ஆம் கால வழிபாடாக 2 கால வேள்விச்சாலை வழிபாடுகளும், அதனைத் தொடர்ந்து நம்முடைய வேள்விச்சாலையிலே அருட்குடங்களாக கார்த்தியாயனி முதலாகிய காலகால பெருமானை முதன்மை கலசமாகவும், அட்டவிரட்டான தலங்களை 8 கலசங்களாகவும், அதனோடு இறைவனுடைய அருள் பெற்ற அருள் முனிவராக விளங்கக்கூடிய என்றும் 16 என்ற அகவை வரமாக பெற்றிருக்கக்கூடிய மார்க்கண்டேய மாமுனிவருடைய கலசமும், யமன், சித்திரகுப்தன், ஒன்பான்கோள் ஆகிய தெய்வங்களுக்கு வழிபாடு செய்து செழுந்தமிழ் மந்திரங்களாக தேவாரம், திருவாசகம், பெரிய புராணம், திருப்புகழ், அபிராமி அந்தாதி, சைவ சித்தாந்த ஞானச்சாத்திரங்கள், உலக பொதுமறையாக விளங்கக்கூடிய திருக்குறள் வரையில் இந்த பாராயணத்தில் நாங்கள் வைத்து வழிபாடு செய்கின்றோம். அந்த வகையிலே அந்த வழிபாடுகளை நிறைவு செய்து விழாநாயகர்களுக்கு அருட்குட நீராட்டுகளை செய்து அவர்கள் குறித்திருக்கக்கூடிய உரிய நேரத்திலே திருப்பூட்டுதல் வழிபாடுகளை செய்து கொடுக்கின்ற ஒரு அருமையான வாய்ப்பை இறைவன் நமக்கு நல்கியிருக்கிறார். அந்த வகையிலே இந்த 2 கால வழிபாட்டை நாம் தமிழ் முறையில் இந்த வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். நகரத்தார்கள் தற்காலத்திலே மிகுதியாக 60, 70, 80 உள்ளிட்ட அருள் வழிபாடுகளை திருநெறிய தீந்தமிழ் திருமுறைகளை ஓதி செய்து கொள்கின்ற ஒரு வழக்கத்தை தற்காலத்திலே கொண்டிருக்கிறார்கள். இதில் மிகச் சிறப்பு என்னவென்று சொன்னால், நாம் இறைவனுக்கு கலசம் அமைக்கின்றோம், மார்க்கண்டேயருடைய வழிபாடுகளை செய்கின்றோம், கூற்றுவனுக்குரிய வழிபாடுகளை செய்து 60ஆம் அகவை ஏற்கக்கூடிய விழா நாயகர்கள் இதுகாரும் உலகியல் நிலையிலே வாழ்ந்த அந்த நெறிகளை கடைபிடித்த நிலைகளை விடுத்து இனி வருகின்ற காலங்களில் இறைவனுடைய அருள் சார்ந்த நெறிகளை கடைபிடிப்பதற்கும் தங்களை சார்ந்தவர்களை மட்டுமே உற்றார் உறவினராக கருதியிருந்த நிலையிலே இருந்து இனிமேல் வருகின்ற காலங்களில் இறைவனுடைய அருட்குணத்தை பெற்று எல்லோரும் நம்முடைய உறவுகள் என்று பேணுகின்ற ஒரு பரந்த உள்ளத்தையும் இரக்க குணங்களையும் அருள் தன்மைகளும் பெறுகின்ற அருள் வழிபாடாக இறைவனுடைய திருவடியை சிந்திக்கின்ற ஞானத்தை பெற வேண்டும் என்று இந்த வழிபாடுகளை செய்கின்றோம். இந்த வகையிலே இந்த 2 கால வழிபாட்டை நாங்கள் திருமுறைகளை ஓதி செய்து கொண்டிருக்கிறோம். இனி வருகின்ற வழிபாடுகளாக திருப்பூட்டுதல் வழிபாடு சிறப்பான முறையில் நடைபெற இருக்கிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அருள் வழிபாட்டில் தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி ஓதுவாமூர்த்திகள் வழிபாட்டுக்குரிய சிவத்திரு கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களுடைய வழிபாட்டு நிலையிலும் பவானி சிவனடியார் திருக்கூட்டத்தை சார்ந்த அன்பர் ஆரூரன், சிவ கண்ணனையா, சிவ மாரியப்பன் ஐயா, சிவகிரிதரன் ஐயா ஆகிய அன்பர்களோடு இந்த வழிபாட்டை நிறைவான முறையிலே செய்து கொண்டிருக்கின்றோம். இறைவனுடைய கருணையினால் எங்களுடைய குருநாதர்களும் இறைவனும் எங்களுக்கு இந்த வாய்ப்பை நல்கியிருக்கிறார்கள். இறைவனுக்கும் குருநாதனுக்கும் மிக்க நன்றி. சிவாய நம. ஐயா மகிழ்ச்சி. இப்போ ஒரு சின்ன சந்தேகம் என்னென்னா, நாங்கள் வழக்கமாக பார்க்குறதெல்லாம் 60 குடம் 61 குடங்கள் வைப்பாங்க. ஆனால் நீங்கள் 16 குடம் வச்சுருந்தீங்கன்னு நினைக்கிறேன். இது என்ன அதோட தத்துவம்? இதில் ஐயா பொதுவாக நம்ம வடமொழி வேத விற்பனர்கள் செய்கின்ற பொழுது
என்ன அகவையோ அதற்குரிய கலசங்களை வைத்து தீர்த்தம் விடுவதை ஒரு மரபாக வைத்திருக்கிறார்கள். எங்களுடைய குருநாதர்கள் எங்களுக்கு என்ன வழிபாட்டு நெறியை கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ஆன்மாக்கள் என்று சொன்னாலே அது இருவினைகளை செய்திருக்கிறது. நல்வினை தீவினை என்ற 2 வினை இருக்கிறது. அந்த 2 வினையின் பயனாக ஒரு ஆன்மா பிறக்கின்ற பொழுது மனித பிறவியிலே 3 குணங்கள் நம்ம ஆன்மாவுக்கு உண்டு. அது தமோ குணம் என்று சொல்லக்கூடிய மிகச் சோம்பலான குணம், எதையும் செய்வதற்கு தயங்குகின்ற குணம். ரஜோகுணம் என்பது மிகவும் முரட்டுத்தனமாக இருக்கக்கூடிய தன்மையுடையது. சாத்வீகம் என்பது உலகியல் நிலையிலே அமைதியை தரக்கூடிய ஒரு குணம். இந்த 3 குணங்களுமே நல்வினை தீவினைக்கு ஏற்ப நமக்கு அனுபவத்தை கொடுக்கும், இன்ப துன்பங்களை நமக்கு கொடுக்கும். அந்த வகையில் இந்த 3 குணங்களும் இருக்கின்ற வரையில் இறைவனுடைய அருள் நமக்கு விளக்கம் பெறாது. எனவே இந்த 3 குணங்களும் நம்ம இடத்தில் கெட்டு நிற்கணும். அப்படி கெட்டு நிற்கணும்னா இறைவனுக்குரிய 3 குணங்களுமே கெட்டு நிற்கணும். ஆமாங்க, 3 நிற்கணும். ஆமாங்க. சாத்வீகம் என்பது நாம் உலகில் இருக்கக்கூடிய சாத்வீகம் அல்ல, இறைவனுடைய அருளால் கிடைக்கின்ற சாத்வீகம் என்பது திருந்து சாத்வீகம் என்று நம்முடைய பெரிய புராணம் குறிப்பிடுகிறது. எனவே அந்த வகையிலே முக்குணத்தினுடைய தன்மை கெட்டு இறைவனுக்குரிய எண்குணம் என்கின்ற சொல்லக்கூடிய குணம் நம்ம இடத்துல விளங்கி தோன்றும். அக்குணம் நமக்கு வாய்க்குமானால் அருளாளர்கள் போல சிவஞானிகளைப் போல உலகியல் மாயையிலிருந்து விடுபடுவதற்கும் நாம் இறைவனை அடைவதற்கும் இந்த 8 குணங்களும் நமக்கு துணை செய்யும். அந்த வகையில் தான் 8 விரட்டான செயல்களை இறைவன் செய்த குணங்களும் நம்ம வழிபாட்டுக்கு வச்சுருக்கிறோங்க. 8ங்கிறத நீங்கள் 16ங்கிற மாதிரி நீங்கள் இல்லை, 8 என்பது எண்குணம். எண்குணம் என்பது வழிபாட்டினுடைய பயனாக இறைவன் 16 வகையான பேறுகளை நமக்கு கொடுப்பார். நல்லதுங்க. இந்த 16 குடங்களை நீங்கள் வந்து ஆமாங்க 15 குடங்கள். அதாவது கார்த்தியாயினியுடனாகிய காலகாலேஸ்வர பெருமானுடைய கலசம் 2, அட்டவிரட்டான கலசங்கள் 8, மார்க்கண்டேயருக்குரிய கலசம் 1, கூற்றுவனாகிய காலனுக்குரிய கலசம் 1, ஆன்மாக்களுடைய வினைகளை பதிவு செய்யக்கூடிய சித்திரர் குப்தர் ஆகிய தெய்வங்களுக்கு 2 கலசம். ஆக மொத்தம் 14 கலசங்கள். இட தூய்மை செய்வதற்காக புனித நீர் கலசம். மொத்தம் 15 கலசங்கள் வைத்து இந்த வழிபாடுகளை நம்ம செய்யணும். நன்றி நன்றி நன்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. நால்வர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. மதுரை அரசே போற்றி. இலங்கு குருமணி போற்றி. தில்லை மன்றினுள் ஆடி போற்றி. இன்றனக்கு ஆரமுது ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. கண்ணாரமுத கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. அருள் தரும் பன்னார் மொழியம்மை உடனமர் அருள்மிகு திருநனா உடையார் திருவடிகள் போற்றி போற்றி. அருள் தரும் உண்ணாமுலையமுடனாகிய அருள்மிகு அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. அருள் தரும் முன்னகர் அழகியமுடனாகிய அருள்மிகு பிறைசூடி பெம்மான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள் தரும் நெல் நெடுங்கண்ணிமுடனாகிய அருள்மிகு அண்டம் உழுதுடையார் திருவடிகள் போற்றி போற்றி. அருள் தரும் தையல் நாயகியுடனாகிய அருள்மிகு வைத்தியநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. அருள் தரும் அபிராமியமுடனாகிய அருள்மிகு திருக்கடவூர் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. நால்வர் ஒற்றாள் உயிர் துணையே அருவான்மை நாயன்மார் திருவடிகள் போற்றி போற்றி. அருள்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். அன்புநலம் சார்ந்த பெருமக்களே, எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருள் கருணையினாலும் நாயன்மார்களுடைய குருவருளும் முன்னின்று அருள் செய்ய அருள்மிகு கற்பக விநாயகப் பெருமானுடைய திருவருளாலும் அருள் நிறை அழகிய மெய் ஐயனார் துணையினாலும் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனுமாக வாழ்வாங்கு மண்ணில் வாழ்ந்திருக்கக்கூடிய வழிபாட்டுக்குரிய ராமசுப சீனிவாசன் செட்டியார் ஐயா அவர்களுக்கும் அவர்களுடைய வாழ்க்கை இல்ல துணைநலமாக விளங்குகின்ற வழிபாட்டிற்கும் போற்றுதலுக்கும் உரிய திருமதி உமா சீனிவாசன் ஆட்சி அவர்கள் உடனிருக்க 60ஆம் ஆண்டு நிறைவு மணி விழா சஷ்டியப்த பூர்த்தி என்று சொல்லக்கூடிய அருள் வழிபாட்டினுடைய 2 கால வழிபாட்டை
அருள்மிகு கற்பக விநாயகப் பெருமானுடைய திருவருளாலும் வாடாமலர் மங்கை உடனாகிய மருதீசர் திருவருளாலும் நிகழும் சோபகிருது ஆண்டு வைகாசி திங்கள் 2ஆம் நாள் 16/5/2023 செவ்வாய்க்கிழமை அன்று துவாதசியும் ரேவதி நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய மிகு நன்னாளில் காலை மணி 11 மணிக்கு மேலாக 12 மணிக்குள்ளாக மிதுனலக்கணத்தில் நடைபெறக்கூடிய 60ஆம் ஆண்டு மணிவிழா அகவை விழாவினுடைய அருள் வழிபாட்டில் எல்லா உலகங்களுக்கும் எல்லா உயிர்களுக்கும் தானே தலைவனாகவும் யானை முதலாக எறும்பு ஈராக இருக்கின்ற உயிர்க்கூட்டங்கள் உய்வர வேண்டும் என்பதற்காக திருக்கையிலேயே கருணையே வடிவமாக எழுந்தருளியிருக்கக்கூடிய பரம்பொருளாகிய இறைவனும் இறைவனதுடைய இடது பாகத்திலே எழுந்தருளியிருக்கக்கூடிய உமாதேவியாரும் அட்டவீரட்டானத்து பெருமானும் மார்க்கண்டேயரும் கூற்றுவரும் சித்திரகுப்தரும் ஒன்பான்கோள் உள்ளிட்ட அருள் தெய்வங்களுக்கு நடைபெறக்கூடிய அருள் வழிபாட்டினுடைய முதல் கால வேள்வி வழிபாடு இறைவனுடைய கருணையினால் இப்பொழுது இனிதே துவங்குகின்றது. வழிபாட்டுக்குரிய விழா நாயகர்களும் அவர்தம் திருக்குடும்பத்தாரும் ஒன்று சேர்ந்து இறைவனுடைய வழிபாட்டினுடைய முதல் வழிபாடாக திருவிளக்கு ஏற்றி இந்த அருள் வழிபாடானது இப்பொழுது நடைபெற இருக்கிறது. எல்லாமல்ல இறைவனுடைய பேரருள் கருணையினாலே நகரத்தாருடைய திருமரவு சிறக்கும் பொருட்டாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா அவர்கள் 60 ஆண்டு நிறைவேறியிருக்கக்கூடிய அருள் விழாவை போற்றும் விதத்தானாக 2 கால வழிபாடு ஞாலம் அளந்த மேன்மை செந்தமிழ் மந்திரங்களாக தமிழ் மந்திரங்களாக தமிழ் வேதமாக போற்றக்கூடிய 27 திருமுறை ஆசிரியர் பெருமக்களாக விளங்கக்கூடிய திருமுறை ஆசிரியர்களும் திருப்புகழ் ஆசிரியராக விளங்கக்கூடிய அருணகிரிநாத பெருமானும் அபிராமி பட்டரும் ஏனைய அருளாளர்களும் அருளி செய்த சைவ இலக்கிய மரபிலே தோன்றியிருக்கக்கூடிய ஞான தமிழ் மந்திரங்கள் ஓதி இந்த 2 கால வழிபாடுகள் நடைபெறுகிறது. இந்த அருள் வழிபாட்டிலே வந்து கலந்து கொண்டிருக்கின்ற விழா நாயகரும் அவர்தம் திருக்குடும்பத்தாரும் அவருடைய உற்றார் உறவினர்களும் பெரியோர்களும் சான்றோர் பெருமக்களும் அனைவருமாக நடைபெறக்கூடிய இந்த 2 கால வழிபாட்டில் ஆன்மார்த்தமாக கலந்து கொண்டு இறைவனுடைய திருவருளுக்கு உரியவராக வேண்டுமாக அனைவரையும் அன்போடு வேண்டி விழா நாயகர்கள் சார்பாக வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருக என வரவேற்று பவானி சிவனடியார் திருக்கூட்டத்தினுடைய அன்பர் பெருமக்கள் சார்பாக இறைவனுடைய திருவடியை வெளுத்துகின்ற முதல் கால வேள்வி வழிபாடு இப்பொழுது துவங்குகிறது. திருநீறு அணிவித்து திருவிளக்கு ஏற்றுகின்ற அருள் வழிபாடு. திருச்சிற்றம்பலம். திருவிளக்கு வழிபாடு வாத்தியம். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது. பல்லக விளக்கது பலரும் காண்பது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமசிவாயவே நல்லக விளக்கது நமசிவாயவே பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமசிவாயவே நல்லக விளக்கது நமசிவாயவே. சோதியே சுடரே சூழொளி விளக்கே சுரிகுழல் பனைமுலை மடந்தை பாதியே பரனே பால்கொள் வெண்ணீற்றாய் பங்கயத்து அயனுமாலும் அரியா நீதியே. செல்வ திருப்பெருந்துறையில் நிறைமலர் குருந்தம் மேவிய சீர் ஆதியேன் அடியேன் ஆதரித்து அழைத்தாள் அதெந்துவே என்று அருளாயே. ஆதியே அடியேன் ஆதரித்து அழைத்தாள் அதெந்துவே என்று அருளாயே. திருவிளக்கிற்கு
மலர் வழிபாடு. ஓம் எல்லாம் சிவன் என்ன நின்றாய் போற்றி, எரிசுடராய் நின்ற இறைவா போற்றி, கொல்லார் மழுவாள் படையாய் போற்றி, கொல்லம் கூற்றும் வைத்தாய் போற்றி, கல்லாதார் காட்சிக்கு அறியாய் போற்றி, இடமை கலைவாய் போற்றி, இல்லால் வியன் அரணமைதாய் போற்றி, பேரட்டம் காதல் விமலா போற்றி போற்றி, தூண்டு சுடரணைய சோதி கண்டாய், துல்லமரர் சூளாமணிதான் கண்டாய், காண்டற்கு அரிய கடவுள் கண்டாய், கருதுவார்க்கு ஆற்ற எளியான் கண்டாய், வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய், வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய், மெய் நெறி கண்டாய், விரதமெல்லாம் மாண்ட மனத்தார் மனத்தான் கண்டாய், மறை காத்து உரையும் மணாலங்கானே, கோடாமல் என்றும் குறையாமல் எங்கள் குலம் இனிமேல், கோடாமல் எங்கள் குலம் இனிமேல் என்றும் குறையாமல், என்றும் எங்கள் குலம் இனிமேல் வாடாமல் வாழ வரம் தருவாய், எங்கள் குலம் இனிமேல் வாடாமல் வாழ வரம் தருவாய், மனம் மாயை வழி ஓடாமல் உள்ளே ஒடுக்கும் தவம் உணர்வும் அறிய ஆடாமணி ஒளி சோதியே பூவில் அமர்ந்தவளே, மாலை எழுந்த மதியே போற்றி, மன்னியன் சிந்தை பூந்தாய் போற்றி போற்றி, அருள் வளருடைய எம்முடனாகிய அருள்மிகு சுடற்கொழுந்தி சிறப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, அண்ணாமலை மன்னா போற்றி, கடலே போற்றி, நமினந்தி அடிகளார் திருவடிகள் போற்றி போற்றி, கணம் உள்ள நாயனார் மலரடிகள் போற்றி போற்றி, விளக்கினால் பெற்ற இன்பம் மெழுக்கினால் பதிர்ச்சியாகும், துலக்கில் நல்மலர் தொடுத்தால் தூயவின் நேரலாகும், விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய்நெறி ஞானமாகும், அளப்பிலா கீதம் சொன்னார்க்கு அடிகள் தாம் அருளுமாறே. திருவிளக்கு வழிபாட்டினை தொடர்ந்து குரு வழிபாடு இப்பொழுது நடைபெறுகிறது. ஓம் புழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கழல் பொற்றி திருக்குண்டத்திலே நெருப்பை இடமாக கொண்டு இறைவனுடைய திருவருளை அனுபவிக்குமாறு
தன்னுடைய பாகத்தில் சரியாக கொடுத்திருக்கிறார். திருமால் தன் உள்ளத்தில் கொடுத்திருக்கிறார். நான்முகன் தன் நாவில் கொடுத்திருக்கிறார். செட்டியார் ஐயா அவர்கள் தன்னுடைய வாழ்நாளையே ஆட்சிக்கு கொடுத்திருக்கிறார். இதை விட என்ன வேணுங்க? அதனால் தயவு கூர்ந்து இது எங்களுடைய வழிபாட்டு முறை, உங்களுடைய வழிபாட்டு சடங்குகளை மாறுதலாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு இல்லை. ஆனால் இந்த மரபின்படிதான் வழிபாடு செய்யப்படுகிறது என்பதை அன்போடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இது உங்களுக்கு பிழையாக இருக்குமானால் பொறுத்து கொள்ளுங்கள். இது எங்களுடைய வழிபாட்டு முறை என்பதையும் அன்போடு சொல்லிக்கிறோம். ஏங்க சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு அந்த கேள்வி இருந்து கொண்டே இருக்கும். எப்போவுமே மனதுக்குள்ளே ஒரு இடர்பாடு ஐயம் வந்துருச்சுன்னா ஒரு செயலை நம்மால் ஆன்மார்த்தமாக அனுபவிக்க முடியாது. எனவே இப்பொழுது வழிபாடுகள் நடைபெறுகிறது. முதலாவதாக இவர்களுடைய வாழ்வு சிறக்கும் பொருட்டாக முப்போதும் இறைவனை தீண்டி வழிபாடு செய்யக்கூடிய சிவாச்சாரியார் அந்தணர் ஐயா அவர்களுக்கு தம்பதிகளாக வழிபாடு செய்யப்படும். அதன் பிறகு நம்முடைய செட்டியார் ஐயா அவர்கள் மனையில் அமர்ந்து முதலில் அவர்கள் தாய் வீட்டு சீதனமாக அவர்கள் மாங்கல்யம் கொடுக்க, பிறகு குழந்தைகளுடைய அந்த தாலி சரடு கொடுக்க, அதன் பிறகு நம்முடைய ஐயாவுடைய சார்பாக ஒரு மாங்கல்யம் அணிவிக்கப்பட்டு, அதன் பிறகு சந்தனம் குங்குமம் முதலிய மங்கள வழிபாடுகளும், பிறகு மாலை மாற்றுதல், இறைவனை வழிபாடு செய்தல், வலம் வருதல், மனையில் அமருதல், இறைவனுடைய அருட்கலசங்கள் தீர்த்தம் தெளித்து வாழ்த்துதல், பெரியோர்கள் அவர்களை வாழ்த்தியதற்கு பிறகு அவர்கள் மனையிலே இருந்து கீழே வந்து விடுவாங்க. உமையொரு பாகம் உடையானே, சென்றடையாத திருவுடையானை, சிராப்பள்ளி குன்றுடையானை, கூரையின் உள்ளம் குளிருமே. மண்ணில் நல்ல வண்ணம் வாழாமைகள் எண்ணில் நல்ல கதைக்கு யாதும் போர் குறைவிலை நல்லாதையும் பெருந்ததே இருந்ததே. சாந்தி முந்தர போற்றி கரியமே போற்றி, குணம் தோய்ந்த மார்பா போற்றி போற்றி.
வேண்டாம் என்று அங்கு அப்பழஞ்சொல் புதுக்கும் எம்மச்சத்தால் எங்கள் பெருமாள் உனக்கொண்டுரை போக்க எம் கொங்கை என் அன்பனல்லார் தோள் சேர்க்க என் கை உனக்கல்லாது எப்படியும் செய்யற்க தங்குள் பகல் எங்கள் மற்றொன்றும் காணற்க இங்கு பரிசேன் எமக்கு எங்கோ நல்குதியேன் என்ன குறையும் இளோமேலோர்